हाय फ्रेंड्स वेलकम टू मोनिश काफ इनके நம்ம பார்க்க போற ரெசிபி ஆலு பராத்தா நார்மலா நம்ம சப்பாத்தி மாவுல செய்வோம் இப்போ நம்ம சிம்பிளா தோசை மாவுல செய்ய போறோம் வாங்க फ्रेंड्स அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி என்னோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறீங்கன்னா மறக்காம மோனிஷ் காஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க அப்பதான் நான் போடுற புது வீடியோஸ் உங்களை வந்து சேரும் வாங்க फ्रेंड्स இப்போ வீடியோக்குள்ள போலாம் இப்போ நான் இந்த கப்பில் 1.5 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்து தேவையான அளவு உப்பு போட்டு தோசை மாவு பதத்துக்கு கரைச்சி வச்சுருக்கேன். இப்போ அதில் மஞ்சள் தூள், மிளகாய் தூள், நறுக்கி வச்சுருக்க வெங்காயம், கொத்தமல்லி இலை, கறிவேப்பிலை, ஒரு உருளைக்கிழங்கு வேக வச்சு மசிச்சு வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிறேன். இப்போ தோசை மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் அடுப்பில் தோசை தவா வச்சுருக்கேன். இப்போது லைட்டாக ஆயில் தடவிட்டு நான் தோசையை ஊற்றிக்கிறேன். தோசை வெந்ததும் திருப்பி போட்டுக்கலாம். இப்போ தோசை 2 சைடும் வெந்துருச்சு. இப்போ எடுத்துக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சிம்பிளான ஆலு பராத்தா ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்ப சாஃப்டாக இருக்கும், சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் மோனிஷ் காஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.